இப்போ வந்து இந்த இந்த ஒரு வாலெட் வந்திருக்கு. ஸோ இந்த வாலெட்டை நம்ம பூந்து பார்க்குறோம். இந்த பூந்து பார்க்கும்போது இந்த என்ன செய்யறேன்னா treasure.track.com வந்து லாகின் பண்றேன். சரிங்களா? ஸோ லாகின் பண்ணும்பொழுது இப்படி பார்த்தோம்னா லாகின் ஆட்டோமேட்டிக்லி. இப்போ லாகின் ஆட்டோமேட்டிக்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளோட ஐடி நம்பர் என்ன, அடுத்து வந்து பார்ட்னர் ரிஃபர்ட் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ இன்கம் இருக்கு அப்படிலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க கிளிக் பண்ணி நம்ம பார்ட்னர்ஸ் பார்த்தோம்னா நம்ம பார்ட்னர்ஸோட இன்கமையும் பார்க்கலாம். சரிங்க, இந்த பார்ட்னர்ஸோட ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். ஸோ எத்தனை பேர் போட்டிருக்காங்க, எத்தனை பேர் வந்து இந்த ஐடி கீழே போட்டிருக்கோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரீயும் தட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் தெரியும். எத்தனை இது வந்து நம்மளோட ட்ரீயை பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் டேட்டா இருக்கு. இந்த பார்ட்னர்ஸ் டேட்டால வந்து அஃபிலியேட் லிங்க் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஆக்டிவான ஒரு அக்கௌண்ட்னால இதுல எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்கும். இந்த கண்ட்ரோல் பேனல்ல பாத்தீங்கன்னா இது ஒர்க் பிளான். இந்த ஒர்க் பிளான்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவ், அதாவது ஒன்னாவது ஹவுஸ், ஒன்னாவது லெவலு, ரெண்டாவது லெவல்ல ஆக்டிவ் ஆயிடுச்சு. அது ஒன்னாவது ஹவுஸ், சாரிங்க, ஒன்னாவது ஹவுஸ், ரெண்டாவது ஹவுஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சு. சரிங்களா? நான் ஆக்டிவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பிளான் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல். சரிங்களா? மொத்தம் வந்து 3 ஹவுஸ் வந்து எனக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு இதுல. சரிங்களா? சோ அப்ப இந்த மாதிரியான நம்ம ட்ரீ எல்லாம் இதுல பார்க்கலாம். அடுத்து இதுல பாத்தீங்கன்னா இங்க வித்ட்ரான்னு இருக்கும், டிபாசிட் ஆர் வித்ட்ரான்னு இருக்கும். சரிங்களா? இந்த வித்ட்ராவல்ல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணலாம். ஆல்ரெடி இவங்க வித்ட்ரா பண்ணனால அங்க ஒண்ணு வந்து 75 வித்ட்ரா வந்து என்னால அவைலபிள் வித்ட்ரா அமௌண்ட் இருக்கு பாருங்க, 75 என்னால வித்ட்ரா பண்ண முடியும். அவைலபிள் வித்ட்ரா அமௌண்ட். சரிங்களா? சோ அப்படி இருக்கும். அப்புறம் வந்து லாக்ட் அமௌண்ட் இருக்கும். லாக்ட் அமௌண்ட் எப்படி வரும்னா வந்து ஒன்னு வந்து ஹோல்டிங் பேலன்ஸ் இருக்கு. ஹோல்டிங் பேலன்ஸ்னா வந்து இப்ப நான் 1000 ட்ரான் வந்து எனக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சுல. சரிங்களா? 500 ட்ரான்ல இருந்து 1000 ஹோல்ட் பண்ணி வச்சது. நான் ஆல்ரெடி நான் செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹவுஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். செகண்ட் ஹவுஸ் பர்ச்சேஸ் பண்ணனால இங்க வந்து 0ன்னு காமிக்குது. சரிங்களா? ஏன்னா அந்த 1000 நான் யூஸ் பண்ணிட்டேன். அது மாதிரி இதுக்கப்புறம் நான் செய்யணும்னா என்னோட அமௌண்ட் வந்து எவ்வளவு வருது, எனக்கு வந்து 5000 வந்த உடனே 2000 ட்ரான் வந்து எனக்கு ஹோல்ட் பண்ணும். எதுக்கு நான் வந்து என்னதான் அடுத்து இதுக்கு இன்னும் ஹோல்ட் பண்ணலைங்க, அடுத்து ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இங்க ஹோல்டிங் பேலன்ஸ் இருக்குல்ல, அங்க வந்து 2000 ட்ரான் வந்து ஹோல்ட் பண்ணுங்க. அதை நான் வச்சு நான் வந்து அடுத்த ஹவுஸை நான் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே பிறகு பாத்தீங்கன்னா இங்க வந்து லாக் பேலன்ஸ். லாக் பேலன்ஸ் எப்படின்னா இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்த ஹவுஸ்ல இப்ப நான் 2வது ஹவுஸ்ல இருக்கேன் இல்லையா, இப்ப நான் 2வது ஹவுஸ்ல வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ஒரு 8000 9000 வந்துருச்சு. நான் வந்து அடுத்த ஹவுஸ் நான் ஆக்டிவேட் பண்ணல அப்படின்றதுனால எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து 5000 போக மேற்கொண்டு எல்லாம் வந்து எனக்கு லாக் பேலன்ஸ்ல இருக்கும். சரிங்களா? சோ அப்ப லாக் பேலன்ஸ் நமக்கு இவ்வளவு பணம் இருக்கு வர வேண்டியது இருக்கிறதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்லி என்ன செய்வோம்னா வேற வழி இல்லாம நம்ம கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்னா ஹோல்டிங் பேலன்ஸை வச்சு நம்ம அடுத்த ஹவுஸை ஆக்டிவேட் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ ஆக ரொம்ப சிம்பிளா வந்து ரொம்ப அழகா என்ன தெரிஞ்ச வரைக்கும் இந்த டேஷ்போர்ட் ரொம்ப பிரமாதமா ரொம்ப சிம்பிளா அழகா பண்ணிருக்காங்க. இன்னும் 1-2 இது ஆட் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பரா கண்டிப்பா வந்து இந்த டேஷ்போர்ட் இருக்க போகுது. சரிங்களா? வெரி சிம்பிள். நமக்கு தெரிஞ்ச என்ன விஷயம் வேண்டுமோ அதெல்லாம் வச்சிருக்காங்க. பார்ட்னர்ஸ், டிபாசிட், வித்ட்ராவல். அப்ப டிபாசிட் எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சில கேள்விகள் கேட்கலாம். அப்படின்னு சொல்லும்போது இந்த டிபாசிட் எதுக்குன்னா சில நேரத்துல வந்து நமக்கு வந்து சில பேர் வந்து பணம் பத்தாது. எதுக்குன்னா அடுத்த ஹவுஸ் போறதுக்கு பர்ச்சேஸ் பண்ண நம்ம சீக்கிரமா மூவ் பண்ணணும் அப்படின்றதுனால சில பேர் வந்து டிபாசிட் பண்ணி கூட பண்ணலாம். அந்த ஒரு காரணத்துக்காக டிபாசிட்னு ஒரு ஆப்ஷனும் இதுல வச்சிருக்காங்க. அடுத்து ப்ரோமோன்றது வந்து நம்மளோட ப்ரோக்ராம் பண்ற ப்ரோமோ லாக் அவுட். சரிங்களா? சரி, லாக் அவுட் பண்ணோம்னா இங்க லாக் அவுட் பண்ணிடலாம்.